ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? 11 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில் 12வது மாதம் என்ன சுகத்தை கொடுக்க போகிறது தெளிவாக பார்த்துருவோம். 7, 12 குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அதிபதியும் வருதான், விரயாதிபதியும் வருதான். இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுக்கிரபகவான் ராசியில் இருந்தாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உத்வேகம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கிறதோ இல்லையா சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். வேலை முடிஞ்சாலே நமக்கு சந்தோஷம்தான். அதுமாதிரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வாங்கணும்னு நினச்சேன்னா வாங்கிடுவேன் அந்தமாரி. அடுத்தபடியாக 20/12/2025 இந்த சுக்கிரபகவான் எங்கே வர்றாருன்னா சூப்பர் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுவார். இந்த சுக்கிரபகவான் 2ஆம் இடத்துக்கு வந்தாலே விசேஷம், தனவரவு தாராளமாக கிடைக்கும். உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு பெரிய சொத்து சுகம் உண்டாகும். எல்லா விஷயத்துலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தபடியாக 8, 11 கூடிய அதிபதி புத பகவான், அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. இந்த புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கார். சரி, கவலைப்பட வேணாம், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவர் ஒரு 5 நாள் தான் இருக்கார். 6/12/2025 இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மராசிக்கு வந்துடுவார். ஜென்மராசிக்கு புதன் வந்தாலே விசேஷம். சுக்கிரன், புதன் இவெல்லாம் இருந்தாலே ரொம்ப விசேஷம். மனசில் சந்தோஷம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி உங்களோட மருத்துவ செலவுகள் குறையும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு திறன் அதிகமாகும். ஏன்னா எப்போவுமே தலை ஹெட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தால் தான் அப்போ அந்த குழந்தைகள்லாம் படிக்கிறதெல்லாம் அப்படியே அந்த மெமரியில் அப்படி சேர்த்து வச்சுப்பா. அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அடுத்தபடியாக 28/12/2025 இந்த புத பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் கும்மி அடிச்சுட்டு இருக்கு. எதுக்காக? உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்காக. அந்த வருமானத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கணும். புரியுறதா? கடுமையாக உழைக்கணும், உழைப்புக்கேற்ற வருமானம் வரும். அந்த வருமானத்தை அனாவசியமாக செலவு பண்ணாமல் அவசியமான செலவு பண்ணிட்டு மீதியை சேர்த்து வைக்கணும். அதுக்காகத்தான் ஏகப்பட்ட கிரகங்கள் அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகிறது. புரியுறதா? அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதேமாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கா பாருங்க, இந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து இந்த ரைட்டர் இவ எல்லாருக்கும் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி ஜீவனாதிபதி சூரிய பகவான், 10ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் கொஞ்சம் குழப்பம் தான் இருந்துட்டுருக்கு, டென்ஷன் இருந்துட்டுருக்கு, என்னமோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க, நடந்துட்டுருக்கீங்க, ஏதோ போயின்னு இருக்கு. இருந்தாலும் உத்தியோகத்தில் தொழிலாபத்தில் கவனமாக இருந்ததுனா ரொம்ப விசேஷம். 15/12/2025 இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவா குடும்பஸ்தானத்துக்கு குதிச்சிடுறார். அவரும் என்ன ஏகப்பட்ட கிரகங்கள் அங்கே கும்மி அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவரும் அங்கே உட்காந்துக்கிறார். எதுக்காக? உங்களோட வருமானத்தை இரட்டிப்பு 3 தடவை 4 தடவை உயர்த்துறதுக்கு வராங்க எல்லா கிரகமும். ஸோ நீங்கள் நல்லா உழைங்கோ, அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது, நல்ல வருமானம் வரும். அதேமாதிரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் பகிர்வுண ரோகாதிபதியான செவ்வாய் பகவான் சாதாரணமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும். பேசுகிற வார்த்தைகள் சில சமயம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கொத்துற மாதிரி இருக்கும். இருந்தாலும் மனசில் ஒன்றும் கிடையாது, வெகுளி என்ன.
ஆனால் பேசுகிற பேச்சுகள் அப்படியே போய் நின்றுடும். அதனால தான் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த ராசிநாதனும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6/12/2025 வரைக்கும் உங்கள் ராசிலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும், கோபம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், ஒரு 6 நாள் தான். அதுக்கப்புறம் 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் அங்கே ஆறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களது பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க, சரியா? சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியே 2, 5 குடைய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். ஸோ எதிர்பார்க்கிற காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களை சந்தித்தாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இது இந்த குருவோட பார்வையால் கிடைக்கும். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், 4 நாளைக்கு தான். 5/12/2025 இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா நேராக உங்கள் அஷ்டமராசிக்கு வந்துடுறார். பின்னாடியே வக்கரமாகவே அஷ்டமராசிக்கு வந்து உட்காந்துடுறார். அஷ்டமராசியில் இருக்கிறது மத்தியமமான பலன்கள் அப்படின்னாலும் வக்கர கதியில் இருக்கிறது நல்லது தான். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லாமல் இருக்கும். இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறார், உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். வக்கரகதியில் இருந்தாலும் சில முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கிறது. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி, சுகாதிபதி, 3, 4 குடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். மனசில் அப்பப்போ கொஞ்சம் குழப்பம் இருந்துன்னு தான் இருக்குது. ஆனாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆன்மீக விஷயங்களில் நீங்களே உங்களை மாற்றிக்கிறீங்க. அதேமாதிரி ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தபடியாக ராகு கேது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது. ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். இது எப்படி இருந்தாலுமே ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள். அதுமாதிரி வெளியூர் போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், அவளுக்கெல்லாம் சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜீவனம் விஷயமாக நீங்கள் எடுக்க காரியங்கள்லாம் ஒரு சொத்து சுகத்தை கொண்டு வந்து தரும். ஏன்னா ஜீவனம் அப்படியே விருத்தி அடையும். கேதுவால் விருத்தி அடையும் போது நீங்கள் அந்த சுகம் வாங்கிறதுக்கு எப்படின்னா சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே ஜீவனம் விருத்தி அடைஞ்சுன்னா காசு வரும். காசு வந்தால் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சாயா கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். சரியா? சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க. ஓம் ரிஷபத்வஜாயித்மேகி கிருணிஹஸ்தாயுதிமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மனசில் குழப்பத்தை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாயுத்மேகே கட்காஹஸ்தாயுதிமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டு வாங்க. அதி அற்புதமான உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த மாதம் முச்சூடும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ வாமனாய நமக. ஓம் ஸ்ரீ வாமனாய நமக. அந்த விஷ்ணுவோட அந்த அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க. முக்கியமாக சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.